ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயிலே நிறைய வகை இருக்குங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில் வந்து நம்ம சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளோட முடிக்கு வந்து கமகமான ஒரு ஆயில் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்பவுமே போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். தேங்காய் எண்ணெய் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயிலும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். மணக்க நம்ம வந்து எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸு, பன்னீர் ரோஸ், அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ரோஸ்மேரி. இது ரெண்டுமே அடிச்சுக்க ஆளே இல்லை, நேச்சுரலான ஒரு வாசனையை கொடுக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அது கூடயே துருவன நெல்லிக்காய். இது மூணுமே சூப்பர் அண்ட் பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம் நம்மளோட ஹேருக்கு. இதை வந்து தவற விடவே விடாதீங்க. இதை நம்ம தனியாகவே சேர்த்து நல்லா காய்ச்சி நம்மளோட முடிக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தால் செம்மையாக மணக்குங்க, நல்ல முடி வளரும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் அளவு தான் நான் வந்து எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு முதல்ல நம்ம துருவி வச்ச நெல்லிக்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரோஸ் அண்ட் ரோஸ்மேரியும் சேர்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே சீக்கிரமாக வெந்து வரக்கூடியது. அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் ஸ்லோவாக தாங்க வச்சு இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணணும். இந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே விட்டமின் சி, ஏன்னா இருக்கிறனால நம்மளோட ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்குங்க, பிளட் சர்க்குலேஷனையும் கொடுக்கும். நேச்சுரலாகவே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடியது இந்த ரோஸ் அண்ட் ரோஸ்மேரி பற்றி சொல்லவே வேண்டாம். சொட்டத்தல்ல கூட முடி வளருங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன். நல்ல ஒரு முடி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரோஸ்மேரி. நெல்லிக்காய் பற்றியும் சொல்ல வேணாம். ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை தடுக்கிறது இந்த நெல்லிக்காய் தாங்க. நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டும் வரலாம். நல்லா காய்ச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு நாள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இல்லை துணியில் கூட நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அந்த வாசனை உங்கள் தலையில் நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணும்போது அப்படியே இருக்குங்க, மாறவே மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்லனா நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஷாம்புலேயும் ஆயிலெலாம் நிறைய கெமிக்கல் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ இருக்கிற மக்களுக்குன்னா பிடிச்சிருக்கு. தயவுசெய்து அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ஆயிலை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களோட ஹேரும் நல்லா சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.